Hi viewers, Mendivil's Sun Review தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஜூன் மாதம் 2025 எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் அதிகமான கார்களை விற்று முதல் 10 இடங்களை பிடிச்சிருக்கக்கூடிய டாப் 10 கார்கள் பற்றின ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் தான் கொடுக்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஜூன் மாதத்தினுடைய டாப் 10 கார்கள் எது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமான தரமான எந்த கலப்படமும் இல்லாத 100% தரமான தேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தான் இந்த தேனுடைய ஆரிஜின். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தேனுடைய விலையும் காண்டாக்ட் நம்பரையும் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாராவது வேணும்னா நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இந்த தேனை வாங்கிக்கலாம். 10வது இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய காருங்கிறது மாருதி சுசுகி ஃப்ரான்ஸுங்கிற கார். ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2025 9815 கார்கள் விற்று 10வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காருடைய தமிழ்நாடு ஆண்டர் பிரைஸுங்கிறது 8,51,000 ஆரம்பிச்சு 15,01,000 வரைக்கும் இப்போதை கரண்டாக வித்துட்டு இருக்காங்க. ஃபியூல் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல், சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த கார் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 21.79 km/லிட்டர். அதை பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 22.89 km/லிட்டர் மைலேஜ் கூடிய ஒரு காராக இருந்துகிட்டு இருக்கு. ஃப்ரான்ஸ் காருடைய சிஎன்ஜி மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜுங்கிறது 28.51 km/kg மைலேஜ் கூடிய ஒரு காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 9வது இடத்த பிடிச்சிருடைய காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாட்டாவோட பஞ்சுங்கிற கார். டாட்டா பஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு காராக இருந்துகிட்டு இருக்கு. சேஃப்டியில் இருக்கட்டும், எக்ஸ்டீரியர் லுக்கில் இருக்கட்டும், இன்டீரியர் ஆஸ்பெக்டில் இருக்கட்டும், எதில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் டாட்டா பஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான கார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2025 10,446 கார்களை விற்று 9வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. டாட்டா பஞ்ச் காருடைய தமிழ்நாடு ஆண்டர் பிரைஸுங்கிறது 6,67,000 ஆரம்பிச்சு 12 லட்ச ரூபா வரைக்கும் இப்போ கரண்டாக வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷனில் இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், சிஎன்ஜி கூட ஈவிலையும் இந்த கார் இன்னைக்கு அவைலபிளாக இருந்துகிட்டு இருக்கு. டாடா பஞ்ச் கார் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 20.09 km/லிட்டர், அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் 18.8 km/லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 26.99 km/kg மைலேஜ் கூடிய ஒரு காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 8வது இடத்தை பிடிச்சிருக்க காருமே இந்தியன் கார் மேக்கரான டாட்டாவோட நெக்ஸானுங்கிற கார். டாடா நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு காராக இருந்துகிட்டு இருக்கு. அதாவது 4 மீட்டருக்கு உள்ளாடி வரக்கூடிய ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் காராக இன்னைக்கு டாடா நெக்ஸான் கார் இந்தியன் கார் மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2025 11,602 கார்களை விற்று 8வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. டாடா நெக்ஸான் காருடைய தமிழ்நாடு ஆண்டர் பிரைஸுங்கிறது 9,04,000 ஆரம்பிச்சு 18,39,000 வரைக்கும் இப்போதை கரண்டாக வித்துட்டு இருக்காங்க. இந்த காரில் என்னென்ன ஃபியூல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி 3 ஆப்ஷன்லையும் இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளாக இருந்துகிட்டு. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோலில் மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டீசல்லையுமே மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் மேனுவலில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக்கில் இந்த கார் சுத்தமாக கிடையாது. டாடா நெக்ஸான் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17.44 km/லிட்டர், அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 17.18 km/லிட்டர், டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 23.33 km/லிட்டர், டீசலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 24.08 km/லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17.44 km/kg மைலேஜ் கூடிய காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 7வது இடத்த பிடிச்சிருக்க காருங்கிறமே இந்தியன் கார் மேக்கரான மஹிந்திராவுடைய ஸ்கார்பியோங்கிற கார். ஸ்கார்பியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், இந்தியன் கார் மார்க்கெட்டில் லான்ச் ஆன அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய செல்லிங் ரேஷியோவை கொடுத்துட்டு இருக்கிற கார் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு எஸ்யூவி கார் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே முதல்ல நினைக்கக்கூடிய ஒரு காருங்கிறது மஹிந்திராவோட ஸ்கார்பியோங்கிற கார். அந்த அளவுக்கு ஒரு நேம் வாங்கின ஒரு காராக இந்த கார் இருக்கு. ஸ்கார்பியோ என் காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2025 12,740 கார்கள் வந்து 7வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காருடைய தமிழ்நாடு ஆண்டர் பிரைஸுங்கிறது 16,62,000 ஆரம்பிச்சு 30,16,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டாக வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல் ரெண்டு ஆப்ஷன்லையுமே இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலையுமே உங்களுக்கு மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டீசலையும் மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. மஹிந்திரா ஸ்கார்பியோ கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 12.17 km/லிட்டர், அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 12.12 km/லிட்டர், டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 15.94 km/லிட்டர், அதே டீசலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 15.42 km/லிட்டர் மைலேஜ் கூடிய காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 6வது இடத்தை பிடிச்சிட்டு காருங்கிறது மாருதி சுசுகி வேகனாருங்கிற கார். வேகனாரை பொறுத்த வரைக்கும் டால் பாய் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட ஒரு அற்புதமான கார்.
ஒரு பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் நல்ல கம்ஃபர்ட்டான ட்ராவல் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு வேகனாருங்கிறது ஒரு அற்புதமான கார் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வேகனார் காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2025 12,930 காரில் விற்று 6வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காருடைய தமிழ்நாடு ஆன்-ரோட் ப்ரைஸுங்கிறது 6,40,000 ஆரம்பிச்சு 8,63,000 வரைக்கும் இப்போ கரண்டாக வித்துட்டு இருக்காங்க. ஃபியூல் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் சிஎன்ஜி 2 ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷனை பார்த்தீங்கன்னா பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜியில் மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக் இந்த காரில் சுத்தமாக கிடையாது. மாருதி சுசுகி வேகனார் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 24.35 km/லிட்டர், அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 25.19 km/லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 34.05 km/kg மைலேஜ் காரை இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 5வது இடத்தை பிடிச்சிட்டு இருக்காருங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரும் கூட மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டுங்கிற கார். ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் ஆன அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது முதல்ல என்னைக்கு லான்ச் ஆச்சோ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய சேல்ஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு கூடிய ஒரு காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஸ்விஃப்ட் காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2025 13,275 காரில் விற்று 5வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காருடைய தமிழ்நாடு ஆன்-ரோட் ப்ரைஸுங்கிறது 7,40,000 ஆரம்பிச்சு 10,87,000 வரைக்கும் இப்போ கரண்டாக வித்துட்டு இருக்காங்க. ஃபியூல் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் சிஎன்ஜி 2 ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜியில் மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக் இந்த காரில் சுத்தமாக கிடையாது. இந்த கார் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 24.8 km/லிட்டர், அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 25.75 km/லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 32.85 km/kg மைலேஜ் காரை இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 4வது இடத்தை பிடிச்சிக்கூடிய காருங்கிறது மாருதி சுசுகி எர்டிகாங்கிற கார். எர்டிகா பொறுத்த வரைக்கும் எம்பிவி செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கார், அதாவது 7 சீட்டர் செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கார். இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் 7 சீட்டர் செக்மெண்ட்டில் பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு கார், நல்ல கார் வாங்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக மாருதி சுசுகி எர்டிகாவை தவிர்த்து வேறு கார் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. கியாவுடைய கேரன்ஸாக இருக்கட்டும் இல்லை ரெனோட டிரைவராக இருக்கட்டும், ரெண்டுமே இதுக்கு போட்டியான கார்களாக இருந்தாலும் ரெனோ டிரைவர் எர்டிகா கொடுக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட்டையும் மைலேஜையும் கொடுக்காது. அதே மாதிரி கியா கேரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் பார்க்கும்போது கண்டிப்பாக எர்டிகாவோடையும் அதிகப்படியான ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கக்கூடிய காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ எர்டிகா பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2025 14,151 காரில் விற்று 4வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரோடைய தமிழ்நாடு ஆன்-ரோட் ப்ரைஸுங்கிறது 10,07,000 ஆரம்பிச்சு 15,26,000 வரைக்கும் இப்போதே கரண்டாக வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் 2 ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜியில் மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக் இந்த காரில் சுத்தமாக கிடையாது. மாருதி சுசுகி எர்டிகா கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 20.51 km/லிட்டர், அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 20.3 km/லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 26.11 km/kg மைலேஜ் காரை இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 3வது இடத்தை பிடிச்சிட்டு காருங்கிறது மாருதி சுசுகி பிரிஸாங்கிற கார். பிரிஸா பொறுத்த வரைக்குமே ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் கூடிய கார். இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் கார்களில் ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்து முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு காராகவும் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. பிரிஸா காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2025 14,507 காரில் விற்று 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரோடைய தமிழ்நாடு ஆன்-ரோட் ப்ரைஸுங்கிறது 9,79,000 ஆரம்பிச்சு 14,72,000 வரைக்கும் இப்போதை கரண்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது பெட்ரோல் சிஎன்ஜி 2 ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜியில் மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர இங்கே ஆட்டோமேட்டிக் சுத்தமாக கிடையாது. மாருதி சுசுகி பிரிஸா கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜுங்கிறது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17.38 km/லிட்டர், அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 19.8 km/லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 25.51 km/kg மைலேஜ் காரை இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 2வது இடத்தை பிடிச்சிட்டு காருங்கிறது மாருதி சுசுகி டிசைருங்கிற கார். டிசைரை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பேக்ட் சிடான் செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கார். இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் சிடான் கார்களை மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுக்கிறது கிடையாது. இருந்தாலும் மாருதி சுசுகி டிசைரை பொறுத்த வரைக்கும் மக்கள் பெரிய அளவில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் விரும்பக்கூடிய ஒரே சிடான் காராகவும் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ், இதுக்கு உள்ளாடிக்கூடிய கம்ஃபோர்ட், இதனுடைய பட்ஜெட் ப்ரைஸ், இது எல்லாமே கடந்து இந்த காரில் இன்றைக்கி சேஃப்டியுமே அட்டகாசமாக கொடுத்துருக்கிறதுனால மக்கள் இந்த காரை விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டிசைர் காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2025 15,484 காரில் விற்று 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காருடைய தமிழ்நாடு ஆன்-ரோட் ப்ரைஸுங்கிறது 7,82,000 ஆரம்பிச்சு 11,84,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டாக வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷனில் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சிஎன்ஜி 2 ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜியில் மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக் இந்த காரில் சுத்தமாக கிடையாது.
இந்த கார் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 24.79 கிலோமீட்டர் பெர் லிட்டர், அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 25.71 கிலோமீட்டர் பெர் லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 33.73 கிலோமீட்டர் பெர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்குற காரை இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஜூன் மாதம் 2025 எண்ணிக்கையுடைய அடிப்படையில் அதிகமான கார்களை விற்று முதலாவது இடத்த பிடிச்சிடைய கார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டைனுடைய கிரேட்டாங்கிற கார். ஹிண்டை கிரேட்டாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எத்தனை ஜெனரேஷன் லான்ச் பண்ணாலும் சரி, எத்தனை அப்டேட் கொடுத்தாலும் சரி, இதனுடைய காஸ்ட்டை எங்கே கொண்டு வச்சாலும் சரி, மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஹிண்டை கிரேட்டா காருக்கு ஒரு கிரேஸ் இருந்துகிட்டு இருக்கு. லான்ச் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் முதல் 3 இடங்களுக்குள்ளாடி ஒவ்வொரு மாதம் உட்காரக்கூடிய ஒரு மிக முக்கியமான காராகவும் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இந்த காருக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய எத்தனையோ கார்கள் இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் பண்ணியிருந்தாலும் இதுவரைக்கும் எந்த காராலையும் ஹிண்டை கிரேட்டா காருடைய ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட்டை எங்கேயுமே பிரேக் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. ஹிண்டை கிரேட்டா காரை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2025 15,786 கார்களை விற்று முதலாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காருடைய தமிழ்நாடு ஆனர் பேசுங்கிறது 12,91,000 ஆரம்பிச்சு 24,12,000 ரூபா வரைக்கும் இப்போதைக்கு கரண்டாக வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் 2 ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, டீசல்லையுமே மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. கூடவே ஐவிடிலையும் இந்த காரை கொடுத்துருக்காங்க. பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜுங்கிறது 17.4 கிலோமீட்டர் பெர் லிட்டர், அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 17.7 கிலோமீட்டர் பெர் லிட்டர், டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 21.8 கிலோமீட்டர் பெர் லிட்டர், டீசலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 19.1 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுத்துருக்காரு இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ரிப்போர்ட் கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் நம்புறேன். இன்னொரு ரிப்போர்ட்டில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.